மருத்துவமனையில் இப்போ தாடி பாலாஜி இருக்காரா? என்ன ஆச்சு? தாவேகா விஜய்க்கு கடிதமா? என்ன நடந்ததுன்னு வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 1997ஆம் ஆண்டு பிரகாஷ்ராஜ் சுஹாசினி நடிப்பில் வெளியான நந்தினி படத்தில் டிரைவராக கதாபாத்திரம் நடித்தவர் தான் யாருன்னா தாடி பாலாஜி. இதையடுத்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தனது நகைச்சுவை மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானார். பின்னர் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கிடைச்சது. குறிப்பாக வைகை புயல் என போற்றப்படக்கூடிய வடிவேலுடன் சேர்ந்து பல படங்கள் நடிச்சிருக்காரு. இந்த நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறதாகவும் இப்போ பிரபலம் ஒருத்தர் தெரிவிச்சிருக்கிறாரு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்றத எல்லாருமே கேட்டு வந்துட்டு இருக்காங்க. தாடி பாலாஜி மருத்துவமனையில் எதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்காரு, அது உண்மையா அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசி வராங்க. 1 மாதமாகவே அவர் வயிற்று வலியாக அவதிப்பட்டு வந்துட்டுருக்காராம். அதற்காக மருத்துவமனையில் சிகிச்சை பெறதுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அதில் பிரபலம் ஒருத்தர் தொடர்பு கொண்ட பொழுது குடல் பிரச்சனை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். எந்த மருத்துவமனை அப்படின்னு கேட்டதற்கு அது யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு அவர் தடுத்துட்டாராம். தாவேக தொண்டர்கள் நண்பர்கள் இருக்கிறாங்க, தெரிந்தால் அவர்கள் நேரில் வந்துடுவாங்கன்னு சொன்னாராம். கடந்த 2 ஆண்டுகளாகவே தாடி பாலாஜி குடிக்கிறது கிடையாது. ஆனால் அதற்கு முன்பு குடித்தது தற்போது விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கலாம். தமிழக வெற்றி கழக தரப்பினரிடம் தாடி பாலாஜி குறித்து கேட்டபோது அவர் விஜய்க்கு மிகவும் உருக்கமாக கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு. ஆனால் அந்த கடிதம் விஜய்க்கு கிடைச்சதான்னு தெரியல. தாடி பாலாஜி பல உதவிகளை செய்திருக்கிறாரு. ஆனால் அவர் அதை ஒருபோதும் விளம்பரப்படுத்தியது கிடையாது. பாலா தான் செய்யும் உதவிகளை விளம்பரப்படுத்தி தற்போது சிக்கல்ல மாட்டியிருக்கிறாரு அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. இது சமூக வலைதளங்களில் ரொம்ப வெள்ளாக பரந்துட்டு இருக்கு.